குக்கரில் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி 8 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணியை சேர்த்துடலாம். கூடவே அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா கூட்டவோ குறைக்கவோ குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி இப்போ சேர்த்துட்டு அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி, தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு குக்கரை மூடி மினிமம் 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா பட்டாணி நல்லா வெந்து ஸ்மாஷியாக வந்துடும். ரொம்ப குழைவாக வேணும் அப்படின்னா 2 விசில் சேர்த்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெந்து வந்தால் போதும் அப்படின்னா மினிமம் 5 விசில் விட்டுட்டு நம்ம நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு 1/4 மூடி தேங்காயை பால் எடுத்து, அதாவது கிட்டத்தட்ட 1 டம்ளர் தேங்காய் பாலை ஊற்றி இதை ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டு இன்னொரு பக்கம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளித்து தேங்காய் பால் கொஞ்சம் சூடேறி வந்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த தாளிப்பை கொட்டி இறக்கி வச்சா பர்ஃபெக்டான 1 பாட் க்ரீன் பீஸ் கறி தயார். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.